கடாரங்காய் ஊறுகாய் சாப்பிட அம்பட்டு ருசியாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு நல்லதுங்க. கடாரங்காயில் நாங்கள் ஜூஸ் போட்டுலாம் குடிப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடாரங்காயை நறுக்கிக்கலாம். நான் கடுகு வெந்தயத்தை ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கடைசியில் சேர்த்துக்குவோம். துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. நடுப்புற உள்ள எல்லாத்தையும் அந்த விதை அந்த சதையெல்லாம் எடுத்துருங்க. வெறும் பல்ப்பும் தோலும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கலாம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் துண்டுகள் போட்டுக்கோங்க. நான் பொடிசாக இன்றைக்கி போட்டிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. தயிர் சாதத்துக்கெலாம் சான்ஸே இல்லை. அம்புட்டு ருசியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கசப்பு துவர்ப்புலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பவுலுக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. 2 நாள் ஊறணுங்க. 3 நாள் ஊறினாலும் தப்பு இல்லை. நல்லா ஊறட்டும். குலுக்கி விட்டுக்கோங்க. 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நிறையா சேர்க்குறப்ப தான் ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. கடுகு சேர்த்துக்கலாம். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச கடாரங்காயை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலை, அதனால் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டம்ளர் வெந்நீர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிற வெந்நீர் சேர்க்கணும். கடைசியாக வெந்தயம் கடுகு சேர்த்து இறக்கி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ.